ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி வேர்ல்டு சேனலில். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. தீப கண்காட்சிக்காக வந்திருக்கோங்க. உண்மையாகவே நான் எவ்வளவோ கண்காட்சி நம்ம பார்த்துருக்கோம். இந்த தீப கண்காட்சிங்கிறது கண்டிப்பாக கண்கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு. அவ்வளோ தீபத்தில் அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே முழுக்க பித்தளையில் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் காப்பரில் கோயிலுக்கு தேவைப்படுற பெரிய பெரிய சிலைகள், பித்தளையில் சிலைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா A to Z பூஜா ரூமுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த தீப திருவிழாவில். உண்மையாகவே இந்த திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே வீடியோ கவர் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பித்தளையில் மட்டும் இல்லை, இந்த மண்ணில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அதில் க்ரியேட்டிவாக அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வுட்டில் டாய்ஸ் கூட இருக்குதுங்க. மெயினாக பெரிய பெரிய விளக்குகள்லாம் எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் தெரியவே தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரவேற்பறை, நம்மளுக்கு வீட்டுக்கு முன்னாடியோ ஒரு ஆஃபீஸோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அந்த மாதிரி முன்னாடி வைக்கக்கூடிய வரவேற்பு விளக்குகள் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வரில் இந்த மாதிரி பாக்ஸ், ஜுவல் பாக்ஸ் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இது பூஜா ரூமுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் ஸ்டோன்லலாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்டோனில் கூட சிலைகள் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் பாதி வியூ உங்களுக்கு காமிக்கலைங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல தான் நடந்துகிட்ருக்குது தீபத் திருவிழா கண்காட்சி மற்றும் விற்பனை. ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் மணிகுண்டுக்கு நேர் பேக் சைடில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் காமிக்கும்போது டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அந்த கண்காட்சி பார்த்திங்கன்னா டிசம்பர் 1லேருந்து 31 வரைக்கும் தான் அந்த கண்காட்சி நடக்க போகுது. உண்மையாகவே மிஸ் அவுட் பண்ணாதீங்க. அந்த கண்காட்சியை பாருங்கள். 10% எடுக்கிற எல்லா பொருளுக்கும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கண்காட்சி நடத்துகிறவங்களுக்கு உண்மையாகவே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க. பித்தளை விளக்காக இருக்கட்டும், மண் விளக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் சூப்பரான வுட்டில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அதுவும் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணிலையும் சரி, ஊதுபத்தி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பல்காகவே கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம காமாட்சி விளக்குலேயே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்காட்சியோட ஓவரால் வியூ பார்த்துருங்க. நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக என்னென்ன ப்ரைஸுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சின்ன மியூசிக்கோட ஓவரால் வியூ மட்டும் பாருங்கள். ஏன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப இருக்குதுங்க. நான் எல்லாம் ஓவரால் இவ்வளோ பெரிய கண்காட்சியாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ப்ரைஸ் காமிக்கிறேன். சின்ன விளக்கு எல்லாமே 110 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது இந்த குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. அதிலே உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளைனில் நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி இந்த சுற்றியும் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம். எல்லாத்துலேயும் ரேட் மென்ஷன் ஆயிரும். 403 ரூபா. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 40 ரூபா கம்மியாகுன்னு வைங்களேன், 10% அப்படின்னா
ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு சைஸ் வாரியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம கை அளவுக்கு பெரிய சைஸில் கூட வேணும்னா கூட அது கூட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கூட இதில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ரேட் வந்து 538 ரூபா. ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் மாறுது இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதான் மொத்தமாக உங்களுக்கு வந்து விளக்கில் எல்லா சைஸுமே வந்து கிடைக்கிது. அது 319 ரூபா. இது உங்களுக்கு ரேட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். உங்களுக்கு வாங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே கூடி திரி வச்சு எண்ணெய் ஊற்றி வைக்கிறது. இதுவுமே நல்லாயிருக்கு. இதுலேயும் நம்ம ரேட் என்னங்கிறத பார்த்துடலாம். எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு ரேட் வந்து காமிக்க போகிறேங்க. 1183 ரூபா. இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா. இதுலேருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் 180 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். நல்லா ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்துடும், நல்லாயிருக்கும் சைடு விளக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளக்குங்க. அருமையாக இருக்குது. இதெல்லாமே 500 அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்கும் நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த விளக்கும் இருக்குது, மண் விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டியாக ரொம்ப அழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன விளக்கு வாங்கினா கூட வந்து வாங்கிக்கலாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 824 ரூபா. ஒரு ஜோடி விளக்கே அவங்களுக்கு 824 ரூபா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயில் வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லா ஷேப்லேயுமே வந்து இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதான் ஒரு ஸ்பெஷல். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா பேட்டர்னில் திரி வந்து உள்ளே கூடி விட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு திரியில் நல்லா இருக்குது. குத்து விளக்கு டைப்லலாம் நிறைய வச்சுருக்காங்க. 251 ஒரு பீஸு, 2 பீஸ் வராது. 2 பீஸ் வந்து ஒன்று ஜோடியாக வச்சு கட்டிடுறாங்க. 1478 ரூபா. வேலு அதில் வந்து 6 விளக்கு. நல்லா இருக்குல்ல. இந்த விளக்கு சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம முருகருக்கு விளக்கு போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே இதில் வந்துடும். இது நல்லா இருந்துச்சு. காப்பரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு பித்தளை கலந்த மாதிரி 296 ரூபா தான். இது வந்து அந்த தூபம் போடுவாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்களே, இந்த குத்து விளக்கு டைப்பில் மயில் மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப பிடிச்சதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்குமே இந்த மாதிரி விளக்கு வாங்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அருமையாக இருக்குது. ரூபா. ரூபா. அலாவுதீனும் அற்புத விளக்கு மாதிரி நல்லா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். ரூபா. டபுள் லீஃப் மாதிரி வந்திருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா திரி கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமாட்சி விளக்கு தான். இது வந்து 700 ரூபா. காமாட்சி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் வந்து விளக்குலேயே வந்து கொடுத்துருக்காங்க. காமாட்சி விளக்குலேயும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த அஷ்டலட்சுமி, இது காமாட்சி ரைட் சைடில் இருக்கிறது. இது பாருங்கள், இதுவுமே நல்லா இருக்குது. 1000 ரூபாங்க. காமாட்சி விளக்கு டைப்பில் நிறைய இருக்குது விளக்கு. அதாவது 150 200லேருந்து இந்த விளக்கு எல்லாமே பார்க்க முடியும் நீங்கள். இது பாருங்கள். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த 2 விளக்கு வந்து நல்லா மயிலோட நல்லா இருக்குது. இந்த இதுலேயே வந்து இங்கே பெரிய விளக்கு வரைக்குமே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஹைட் வரைக்கும் இருக்கக்கூடிய விளக்கு கூட வந்து
இருக்குதுங்க. அதில் டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அகல் விளக்கு மாரியமும் இந்த வருஷத்தோட புதுசு அப்படின்னா இது தான் மேடம் சொல்லுவோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னது வந்து 60 ரூபா, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கு இல்லையா, அது வந்து 45 ருபீஸ்னாங்க. பரவாயில்லங்கண்ணா. சின்னது வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் அந்த பெருசு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்கிறனால அது வந்து 45 ரூபான்னு சொன்னாங்க. இதுதான் 60 ரூபா. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே விளக்கு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது ஒன்றும் ஆகவும் செய்யாது. நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து 45 ரூபாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகல் விளக்கில் புதுசாக இந்த வருஷத்துக்கு 2025 அவங்க க்ரியேட்டிவாக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ணாங்க. இதுக்குமே வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதில் அந்த குங்குமம் போடுவோம் இல்லையா, அதுதான் சந்தனம் குங்குமம் வைக்கிற இந்த மாதிரியான இதுவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பூஜா ரூமுக்கு வேணுங்கிற A to Z வந்து நீங்கள் பார்க்கலாமுங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கழட்ட முடியல, அதனால் இருக்குதுங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்றேன். இதுவும் விளக்கு தான். திரி போட்டு உள்ளுக்குள்ளே திரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க எல்லாமே. 180 நல்லா இருக்குது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க இந்த இதை பார்த்த உடனேவே கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இதை நான் சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வேறு ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது இதை பார்த்தேன். சரி, பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஊதுபத்தி ஸ்டாண்ட் எல்லாமே நிறையா இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, காமாட்சி விளக்கில் எக்கச்சக்கங்க. குட்டியாக க்யூட்டாக இருக்கிற விளக்குலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் இதெல்லாம் 175 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து கிறிஸ்டலில் உங்களுக்கு வந்துடும். இது வந்து நம்ம சாமி சிலைகள் வைக்கக்கூடியது. அப்புறம் வந்து நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மெயினாக விளக்கு இல்லாட்டி சாமி வைக்கிறது அந்த மாதிரி தான் வந்து இது வாங்குவாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் ஆன்டிக் மாதிரி வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. மணி 965 ரூபா. ₹60 நல்லா கனமாக இருந்துச்சுங்க. 150. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட எல்லாத்துலேயுமே ரேட் வந்து அங்கேயும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. நம்ம தொலாவ தேவையே இல்லை. டிசைன் நல்லாயிருக்கு. இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு செக்ஷன் இப்போ ஒரு விளக்கு பார்க்குறோம் அப்படின்னா அதை சார்ந்து நிறைய இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து 170 ருபீஸ் மட்டும்தான். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வந்து ரொம்ப முழுன்னு அழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. ஜோடியாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது சிங்கிளாக வாங்குறத விட ஜோடியாக தான் எல்லாருமே வாங்குவாங்க. இது வந்து மயில் வந்ததுனால அந்த மயில் மேலே இருக்கிற மயில் நல்லா கனமாக இருக்குது.
இதிலே பாருங்கள் உங்களுக்கு மேலே விளக்குகள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு, குபேர விளக்குலேயே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே அஷ்டலட்சுமிகள் வந்து இருக்கிற மாதிரி, அதாவது காயினில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அதே இதில் வந்து 110 ரூபா, 100 ருபீஸ் தான் வரும் இதெல்லாமே விளக்கு. அதிலே வந்து கொஞ்சம் ஸ்டெப் வச்ச மாதிரி 180 ருபீஸு. உண்மையும் நல்லா இருக்குங்க, இந்த விளக்குகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலுமே நல்லா பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. இதிலே வந்து நான் சொன்னேன் இல்லையா, பித்தளை விளக்குக்கு ஈக்குவலாக மண்ணில் வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணி சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. உண்மையாகவே அதை கவர் பண்ணுறக்கே ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது. அதில் இருக்கிறதே கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த மண் இதில் பண்ணக்கூடிய விளக்குகள் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டியாக நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் தூண்களெல்லாம் பார்த்திங்கன்னா தொங்க விடுவாங்கள்ல விளக்கு, தூண் விளக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்தே வந்து இருக்குது. நம்மளாம் கோவிலில் பெருசாக பார்த்துருப்போம். யாராவது கிஃப்ட் பண்ணணும், அதாவது கோவிலுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க இல்லையா, வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெரிய பெரிய தீபம் ஆராத்தி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுலேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துச்சு. சைடில் என்ன சொல்கிறது, நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னாலும் சரி, வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் விளக்குமே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சு கொடுத்துருக்காங்கங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளையிலேயே வந்துடும். இதுலேயே மண் விளக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கலராக வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர், பிங்க்கு, ப்ளூ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு 3 டைப் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குங்க, 1 2 கிடையாது, எக்கச்சக்கமான விளக்குகள் வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கண்காட்சியை விசிட் பண்ணுங்கள். இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் போங்க. இல்லை கண்காட்சி நம்ம கண்ணில் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ விளக்குகளை பார்க்கும்போது இவ்வளோ விளக்குகள் இருக்குதா, அதில் இவ்வளோ டிசைன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் பண்ணக்கூடிய அந்த விளக்குகள் தான். அதில் ஒவ்வொரு ஷேப்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கு 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு ரேட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரில், அதாவது நம்ம வீட்டில் டெக்கர் பண்ணுறதுக்கும் சரி, யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னாலும் சரி, சிலைகளும் சரி, அதுவும் உங்களுக்கு காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வால் டெக்கருக்கும் இருக்குது, இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அந்த மாதிரி இருக்குது. ஏவே நல்லா இருந்துச்சுங்க. உள்ளே போனாலே பாக்ஸாக எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல் பாக்ஸு, சரிங்களா? 100லேருந்தே பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுமாரி நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி ஜுவல் பாக்ஸு. இது இந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே பெரிய பெரிய ஜுவல் பாக்ஸ், அதாவது பெரிய பெரிய நகைகள் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸு ஒரே இதில் 100 பீஸ் கூட வந்து வச்சுருக்காங்கங்க. ஃபுல் ஸ்டாக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1 மந்த்து தான் இந்த கண்காட்சி வந்து இருக்கும். விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். போகிற ரூட்டில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் தாராளமாக நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.